வணக்கம் உறவுகளே. நம்ம வீட்டு புதினா பாருங்கள், கொஞ்சம் மண் இருந்தால் கூட போதும். நீங்கள் எதாவது பிளாஸ்டிக் டப்பா, மண் சட்டி அதில் கூட போட்டு வைக்கலாம். சும்மா இந்த குச்சி ஊனி விட்டுட்டிங்கனாலே வந்துடும். எல்லாம் பொரித்து எடுத்துட்டு நல்லா அலசிட்டு 4 தடவை 5 தடவை அலசணும். ஏன்னா மண்ணோடு ஒட்டிகிட்டு இருக்குது பார்த்திங்களா. நல்லா அலசி எடுத்துட்டேன். புதினா, பூண்டு, சோம்பு, பட்டை, ஏலக்காய், இது கிராம்பு, கல்பாசி, அப்புறம் வந்துட்டு எல்லாத்தையுமே நல்லா வணக்கி அரைச்சிட்டு பாருங்கள். எண்ணெய் ஊற்றி கடுகு, வெங்காயம், முந்திரி, வரமிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சுக்கலாம். வெங்காயம் எவ்வளோ தூரம் வணங்குதோ அவ்வளோ தூரம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். வரமிளகாய் நல்லா வணங்கிடுச்சு. இப்போ அரைச்சி வச்சுக்கிற கலவையை முந்திரியும் சேர்த்துக்கலாம். முந்திரி சொல்ல மறந்துட்டேன். முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி நல்லா பொரிஞ்சதும் அரைச்சி வச்சுக்கிற கலவையை சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம். கொதிக்க விட்டு நல்லா கொதிச்சிருச்சுங்களா. அந்த சாதத்துக்கு வந்து கொஞ்சம் நல்லெண்ணெய் சேர்த்துட்டோம்னா ஒட்டாது. ஒன்றுக்கு சாதம் உதிரியாகவே இருக்கும். இதுக்கு தகுந்த உப்பு சேர்த்துக்கலாம். நல்லா சுருண்டு வணங்கிட்டு சாதம் சேர்த்து கலந்து எடுத்துக்கலாம். இப்போ மீல் மேக்கர் செஞ்சுருக்கிறேன். தக்காளி இதெல்லாம் போட்டு மசால் பொடியெல்லாம் போட்டு தாளித்து வச்சுருக்கிறேன். இது வந்து புதினா ரைஸு. உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அமுத்துங்க. இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் அமைய